Good morning students. இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் ஒரு ப்ரோஸ் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே க்ரோனல். ஸோ ஆத்தர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரோனல், அதாவது ஏஜே க்ரோனல், அவரோட லைஃப் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1896 to 1981. Was a Scottish novelist, a dramatist and a physician. Basically he was a doctor. அவர் பண்ணிகிட்டு இருந்ததோட ஃபிசிஷியன், ஒரு டாக்டராக இருந்தார். அவருக்கு இன்பிட்வீன் அவருக்கு என்ன பண்ணிச்சுன்னா இடையில கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த டைமில் அவருக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பீரியடை அவர் எதுக்காக பயன்படுத்திக்கிட்டார்னா அவருடைய ரைட்டிங் ஸ்கில்லை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டார். அப்படி அவர் அந்த பீரியடில் எழுதின நாவல்ஸ் வந்து நல்லாவே சேல் ஆச்சு. அதாவது நிறைய நாவல்ஸ் வந்து விற்று அவருக்கு ஒரு நல்ல நேம் கிடச்சிது. ஸோ அவரை கடைசியாக என்ன பண்ணிட்டார்னா அவருடைய டாக்டர் தொழிலை விட்டுட்டு ஃபுல் டைம் ஒரு நாவலிஸ்ட்டாக மாறிட்டார். அவருடைய நாவல்ஸ் நிறைய பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 2 சச்சஸ், த சிட்டாடல் அண்ட் த கீஸ் ஆஃப் த கிங்டம், அது வந்து ஃபிலிமாகவும் என்ன பண்ணாங்கன்னா மேக் பண்ணாங்க. ஸோ அது தவிர அவருடைய நாவல் எல்லாமே ரேடியோலையும் பிபிசி டெலிவிஷன்லேயும் சீரியலாகவும் வெளிவந்தது. ஸோ அதனால் அவரோட தன்னுடைய டாக்டர் தொழிலை விட்டுட்டு ஃபுல் டைமாக என்னவாக மாறிட்டார்னா ஹி பிகம் நாவலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரோனல், அதாவது ஏஜே க்ரோனல். அப்படி இவரோட இந்த நாவல் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரி. எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, இது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு நாவலோட நேம். அதை அடாப்ட் பண்ணி அதை தழுவி இந்த நேமை அவர் வந்து தன்னோட ஸ்டோரிக்கு வச்சுக்கிட்டாரு. பட் அதோட கதைக்களம்னு பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உன்னதமான ஒரு அன்புக்குரிய ஒரு காவியமாக இந்த நான் ஸ்டோரியை சொல்லலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு சில வார்ம் அப் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இட் ஹாஸ் ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் as well as rude shocks. Nevertheless, every incident offer a lesson for us to learn and evolve into better individuals. So எல்லாரோட வாழ்க்கையிலேயும் என்னது சில சாரோஸ், ஹாப்பினஸ் எல்லாம் வந்து போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர். இட் ஹாஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் as well as ரூட் ஷாக்ஸ். ஒரு பக்கம் நம்மளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இருக்கும், இன்னொரு பக்கம் நிறைய சோகங்கள், நிறைய ஷாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் எ லெசன், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு நம்ம யாருங்கிறத நம்மளை நாமே எவால்வேட். ஸோ நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிறது, எவாலுவேட்னா என்ன, நம்மளுக்கு என்ன தெரியுங்கிறத நம்மளை நாமளே மதிப்பீடு செஞ்சு நம்மளை ஒரு பெட்டர் இண்டிவிஜுவலாக இந்த சொசைட்டியில் எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க, மென்ஷன் சம் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் ஆர் அட்வர்சிட்டிஸ் ஒன் குட் ஃபேஸ் இன் லைஃப். நீங்கள் ஃபேஸ் பண்ண சில அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்ச், உங்கள் வயசுக்கு மீறின சில உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க், நம்ம வயசுக்கு செய்ய முடியாத சில செயல்கள் நாம் செஞ்சது, நம்மளுக்கு ஏற்பட்ட சில துக்கம், அதுலேருந்து எப்படி வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்தால் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வாட் குவாலிட்டிஸ் டு யூ திங்க் ஒன் ஷுட் பொசஸ் டு ஹேண்டில் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் ஓவர் கம் தெம். ஸோ ஒருத்தர் தனக்கு நடக்கக்கூடிய சில முக்கிய ஹார்ட்ஷிப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில ஒரு கஷ்டமான ஒரு சமயத்தில் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லெசன் பார்த்திங்கன்னா, ஹெர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், sacrifice, sincerity and maturity displayed by 2 little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions give a new hope for humanity. So இந்த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 little boys in their actions. ஸோ டிவோஷன், அவங்களுடைய டிவோஷன்னா என்னது, மனசு வந்து எவ்வளோ தூரம் அவங்க தன்னுடைய ஆத்மார்த்தமாக செய்கிறாங்கங்கிறது. அண்ட் லவ், அன்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம், சின்சியாரிட்டி, எவ்வளவு நேர்மையாகவும் அண்ட் அந்த சின்ன வயசில் எவ்வளோ மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2 சின்ன பசங்களை பற்றின ஸ்டோரி. இது எதற்காகனா, they save the life of their sisters who suffers from tuberculosis of the spine. ஸோ தன்னோட டிபியால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட தன்னோட சிஸ்டரை எப்படி சேவ் பண்ணுறதுக்கு அந்த 2 பிரதர்ஸும் போராடினாங்கிறத இந்த ஸ்டோரி. இது ஒரு சின்ன ஸ்டோரியோட ரீகேப் ஒன்று சொல்லிடுறேன். லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணி இந்த லெசன் நடக்கிறப்போ நம்மளுக்கு டைம் நிறைய ஆகும். பட் ஃபஸ்ட் ஐ வில் கிவ்
ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ 2 பிரதர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் வந்து நிக்கோலா, இன்னொருத்தர் பேர் ஜேக்கப்போ. சரியா? 2 வந்து நிக்கோலா அண்ட் எல்டர் வாஸ் ஜேக்கப்போ. இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். இந்த பிரதர்ஸ் 2 பேரும் எப்படி தன்னுடைய சிஸ்டரை அந்த நோயிலேருந்து எப்படி காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றாங்கங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் தீமே. இவங்களுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அந்த டைமில் ஒரு வேர்ல்டு வார், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனியோட நடந்துட்டுருக்கிறப்போ இவங்களுடைய அப்பா அந்த போரில் இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேர் மட்டும்தான். இவங்களோட வீடும் அந்த போரில் என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாக டிமாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ சரியான வின்டர் சீசன், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவங்க 3 பேரும் அந்த இடிஞ்சு போன அந்த கட்டடத்தை ஓரளவுக்கு வாழக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக ரெடி பண்ணிவிட்டு அங்கே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்க தங்கச்சிக்கு அவங்க அப்பா ஒரு நல்ல சிங்கரும் கூட. அதே மாதிரி அவங்களோட சிஸ்டருக்கு என்ன ஆசைன்னா அவங்களும் ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் இவங்க சிஸ்டருக்கு டிபி அஃபெக்ட் பண்ணிப்பட்டுச்சு. சரிங்களா? அவங்க டியூபர்குலோசிஸால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்போது தன்னோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக இந்த 2 பிரதர்ஸும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க தங்கச்சியை அந்த நோயிலேருந்து இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக எப்படி அவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெயின் ஸ்டோரி. இந்த ஓடி ஓடி உழைக்கிறதுல எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. ஆனால் என்னென்னா தன்னுடைய தங்கச்சிக்காக தான் இப்படி உழைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை. அதில் அவங்க எப்போவுமே சோர்ந்து போனது கிடையாது. ஸோ அந்த ஹியூமனிட்டி, அந்த மனிதாபிமானம், அதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் தீம். இதில் ஆத்தருங்கிறத விட ஒரு நெரேட்டர் வந்து அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த நெரேட்டர் யாருங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஸ்டார்டிங்கே அப்படி தான். அந்த நெரேட்டரும் அவரோட டிரைவர் கூட அவங்க வெளியே போயிட்டு வர்றப்போ இந்த 2 பாய்ஸை பார்க்குறாங்க. அந்த பாய்ஸ் அவங்க அடிக்கடி அந்த இடத்துல அந்த வெரோனாங்கிற பிளேஸில் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறப்போ எப்படி அந்த பாய்ஸ் 2 பேரும் தன்னோட சிஸ்டருக்காக உழைச்சி அந்த சிஸ்டருக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே செலவுகளை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் தீம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். As we drove through the foothills of the Alps, 2 small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. Don't buy, warned Luigi, our cautious driver. You will get much better fruit in Verona besides these boys. He shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. ஸோ அந்த நெரேட்டரும் அவரோட டிரைவரும் காரில் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்க சமயத்தில் அவங்க அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா, அப்படின்னா அந்த வெரோனாங்கிற பிளேஸோடைய அந்த ஊர் விட்டு ஒரு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் என்னதுன்னா அந்த ஊர்லேருந்து அதாவது அந்த ஊரை விட்டு வெளிப்பக்கத்துலனா அதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா? அவங்க கொஞ்சம் தொலைதூரமாக இருக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து மெயின் சிட்டிக்குள்ளே வரல, வெரோனாங்கிற அந்த சிட்டிக்குள்ளே வரல. அதோடைய கார்னர் பிளேஸில் ஒரு சின்ன கிராமத்தில், அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இவங்க காரில் வந்துட்டுருக்கிறப்போ 2 பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தேவர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். காட்டு ஸ்ட்ராபெரிஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். அதை சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவர் வாங்கலான்னு சொல்லி அந்த நரேட்டர் காரை நிப்பாட்டுறாரு. ஸோ அவங்க டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் பை, வான் லுகி, அதுதான் அவங்க டிரைவரோட நேம். அவர் காஷியஸ் டிரைவர். யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ். இந்த பசங்கிட்ட வாங்குறத விட இதை விட இன்னும் நல்ல பழத்தை நாம் இன்னும் உள்ள வெரோனா சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த நரேட்டர் வந்து அதை ஒத்துக்கலை. ஷேக் ஷோல்டர், அதாவது நம்ம மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி நம்ம ஷோல்டரை இது பண்ணி ஷேக் பண்ணி காமிக்கிறது. டு கன்வே ஹிஸ் டிஸ்அப்ரூவல் ஆஃப் தேர் ஷாபி அப்பியரன்ஸ். ஸோ எதனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, வாங்காதீங்க அப்படின்னு ஷோல்டரை குளிக்க என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டிஸ்அப்ரூவல் ஆஃப் அவங்க ஷாபி அப்பியரன்ஸ், அந்த பசங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி இருக்கிறாங்க, நாட் க்ளீன், அன்டைடி. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு இந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை விட நல்ல ஃப்ரூட்ஸ் நம்ம வெரோனா சிட்டிக்குள்ளே போய் வாங்கிக்கலாம், இவங்ககிட்ட வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. One boy had on a worn jersey and cut off khaki pants. The other a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. Yet, gazing at the 2 little figures with their brown skins, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola the elder was 13. Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. We bought their biggest basket and then set off toward town. ஸோ
அவங்க பார்த்தா இப்போ ஒன் பாய் ஹேட் அ ஒன் ஜெர்சி, அவங்களோட ட்ரெஸ்ஸு. ஒருத்தர் வந்து ஜெர்சி, அந்த நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி அந்த 3/4 ஒரு பேண்ட் மாதிரி போட்டு அண்ட் கட் ஆஃப் அங்கங்கே கிழிஞ்ச ஒரு காக்கி பேண்ட் போட்டிருக்கிறான். அதர் ஷார்ட் அண்ட், அவனை விடையும் கொஞ்சம் சின்னவனாக இருக்கிறவன் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். அவனுடைய உருவத்துக்கு ஒரு பொருத்தம் இல்லாத டியூனிக்னா என்னென்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக ஆனால் ட்ரெஸ் இந்த கீழே வரைக்கும் கோட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் அவன் போட்டிருக்கிறான். ஸோ அவங்களுடைய கேசிங் அட் த 2 little figures with their brown skins, அவங்களுடைய அந்த ஸ்கின்னை அவங்களுடைய ஃபேஸை பார்க்குறப்போ ரொம்ப அந்த வித் ப்ரௌன் ஸ்கின்னில் அண்ட் கேசிங் அட் த 2, அவங்கள பார்க்குறப்போ அவங்களோட ஃபிகர் எப்படி இருக்குதுன்னா இட்ஸ் நாட் க்ளீன். அவங்களுடைய ப்ரௌன் ஐஸ் டேங்கிள்டு, நல்ல ப்ராப்பராக கோம் பண்ணாத ஹேரு அண்ட் டார்க், அந்த கண்ணை சுற்றிலாம் ஒரு கருவளையமுள்ள ஐஸு. வி ஃபெல்ட் அவர் செல்ஃப் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். பட் ஆனாலும் இந்த நரேட்டருக்கு என்னென்னா அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஸோ அவரோட கம்பெனியன், அதாவது அந்த டிரைவர் அந்த பாய்ஸ்கிட்ட பேசுகிறாரு. பேசுனது மூலமாக அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா 2 பேரும் பிரதர்ஸ். அதில் ஒருத்தர் பெரியவன் பேர் நிக்கோலா, 13 years old, சின்னவன் ஜேக்கப்போ, அவரோட ஏஜ் என்னென்னா 12. ஸோ அந்த காரோட ஹேண்டில் கிட்ட வந்து நிற்கிறாங்க. பேசிட்டு அந்த டிரைவர் முதல்ல ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டாம்னு சொன்னார். ஆனால் அந்த ஆத்தர் இப்போ என்னது பேஸ்கெட் ஆஃப், நல்ல ஒரு பெரிய பேஸ்கெட் நிறைய அவங்கக்கிட்ட இருந்து ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல் வி சா அவர் ஃப்ரெண்ட்ஸ் பென்ட் ஓவர் ஷூ ஷைன் பாக்ஸஸ் பிசைட் த ஃபவுண்டைன் இந்த பப்ளிக் ஸ்கொயர் டூயிங் பிரிஸ்க் பிஸ்னஸ். ஸோ இவர் நாள் அந்த வெரனாவோட சிட்டியில் அவங்க அவுட்டரில், அதாவது அந்த ஊரை விட்டு வெளியே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த மலையடி வாரத்தில் அவங்கள அந்த 2 பசங்களையும் சந்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவரோட ஹோட்டல்லேருந்து வெளியே வரப்போ அவரோட இந்த நேற்று பார்த்த அந்த 2 பசங்களையும் இப்போ அவருடைய அந்த ஹோட்டல் முன்னாடி பார்க்குறாரு. தே ஆர் வெரி பிஸி வித் ஷைனிங் த ஷூஸ், அதாவது அவங்க என்னது ஷூக்கு பாலிஷ் போட்டுட்ருக்குறாங்க. தே ஆர் வெரி பிஸி. அது அந்த பப்ளிக் ஸ்கொயர் அந்த இடத்துல, அதாவது அந்த மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய அந்த ஹோட்டல் முன்னாடி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, டூயிங் தேர் பிஸ்னஸ் வெரி ரொம்ப ஸ்பீடாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா அவங்களுடைய ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க 2 பிரதர்ஸும். We watched for a few moments, then as a trade slackened we went over. The boy, they greeted us with friendly faces. ஸோ கொஞ்ச நேரம் அவங்கள என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த டிரைவரும் அந்த நரேட்டரும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட தென் அஸ் ட்ரேட், ஸோ அவங்கக்கிட்ட அந்த என்னென்னா ட்ரேடுனா அவங்க வியாபாரம், அதாவது நிறைய பேத்துக்கு ஷூ பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லேக்கன்னா ரெடியூஸ்ட். எப்போ கூட்டம் குறைஞ்சதோ இவங்க 2 பேரும், அதாவது அந்த நரேட்டரும் அந்த டிரைவரும் அவங்கக்கிட்ட போய் தே கிரீட்டட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். ஏன்னா முந்தின நாள் பார்த்தனால அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்கள போய் அவங்க பக்கத்தில் பார்க்குறாங்க. ஐ தாட் யூ பிக்ட் அப் ஃப்ரூட் ஃபார் அ லிவிங், ஐ செட். வி டூ மெனி திங்ஸ் சார், நிக்கோலா ஆன்சர்ட் சீரியஸ்லி. ஹி கிளான்ஸ்ட் அட் அஸ் hopefully. Often we show visitors through the town to Juliet's tomb and other places of interest. All right, I smiled. You take us along. ஸோ அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா இமீடியட்டாக அவர் ஐ தாட் யூ பிக்ட் ஃப்ரூட் ஃபார் அ லிவிங். இது என்னது உன்னோடைய வாழ்வு, அதாவது அவனோட தொழில் வந்து பழம் விற்கிறது, ஃப்ரூட்ஸ் விற்கிறதுன்னு மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் கேட்கவும், நோ வி டூ மெனி திங்ஸ், நாங்கள் நிறைய வேலை செய்கிறோங்க சார். நிக்கோலா ஆன்சர், அந்த பெரிய பையன் ஆன்சர் பண்ணுறான். ஹி கிளான்ஸ் அட் ஹஸ் ஹோப்ஃபுல்லி, அவனோட பார்வையிலே ஒரு தன்னம்பிக்கை தெரியுது. ஆஃபன், இது மட்டும் நாங்கள் செய்கிறதில்ல. ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன், நாங்கள் அந்த யாராவது புதுசாக அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னது வி ஷோ த டவுன் அப்படின்னா என்னது, அவங்க கைடாகவும் வேலை பார்க்குறாங்க, ஒரு வழிகாட்டியாகவும். அந்த ஜூலியட் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கல்லறை. சரிங்களா? அவங்களோட டாம்ப் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க எந்த பிளேசஸ் கேட்குறாங்களோ அந்த பிளேசஸ்லாம் நாங்கள் சுற்றி காமிச்சு அந்த கைடாகவும் இருக்கிறோம் அப்படின்னு. ஆல் ரைட், ஐ ஸ்மைல். யூ டேக் அஸ் லாங், அப்போ நீங்கள் எங்களையும் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டர் கேட்குறாரு. ஆஸ் வி மேட் த ரவுண்ட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகெயின் ப்ரொவோக்டு பை தேர் ரிமார்க்கபிள் demeanor. They were childish enough and in many ways quite artless. Jacopo was lively as a squirrel. Nicola's smile was steady and engaging. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. If we wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of good restaurant, Nicola and Jacopo could be relied upon to satisfy our needs. What struck one most was their willingness to work. During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruit, hacked newspapers,
conducted tourists round the town and ran errands. ஸோ இவங்க உடனே நான் இந்த வேலையும் செய்கிறேன்னு சொன்னோன்னே அப்போ நாங்கள் பார்க்க போகிற பிளேஸ்க்கு எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த நரேட்டரும் அந்த டிரைவரும் சொல்கிறாங்க. ஸோ மை இன்ட்ரெஸ்ட் அகெயின் அவங்க எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க சரிங்களா. ஸோ மை இன்ட்ரெஸ்ட் ஸோ அஸ் வி மேட் த ரவுண்ட்ஸ் எல்லா பக்கம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இந்த நரேட்டரோட இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகெயின் ப்ரோவோக்ட் பை தேர் ரிமார்க்கபிள் டிமேனியர். ஸோ அவங்களுடைய அவர் என்னென்னா அவருக்கு இன்னும் ஒரு ஆர்வம் ப்ரோவோக்டு உள்ளேருந்து ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இந்த டிமேனியர்னால் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். அந்த பசங்களோட தோற்றத்துக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறாங்க, பட் தேவர் சைல்டிஷ் எனஃப், அவங்க இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ், அவங்கக்கிட்ட எந்த ஒரு போலித்தன்மையும் கிடையாது. தே ஆர் வெரி இன்னசென்ட் சரிங்களா. ஆர்ட்லெஸ் அப்படிங்கிறப்போ தே ஆர் வெரி இன்னசென்ட், அதில் ரொம்ப குழந்தைத்தனமாகவும் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வேறு எந்த விதமான ஒரு செயற்கையான செயல்கள் எதுவும் இல்லை. ஜேக்கபோ வாஸ் லைவ்லி அஸ் ஸ்குரில்னு அப்படி துருன்னு இருக்கிறான். நிக்கோலஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங், ஏதாவது ஒரு வேலையில் அப்படி ஆர்வத்தோடு தன்னை இணைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸு. எட் இன் போத் தீஸ் பாயிஷ் ஃபேஸஸ் வர் இஸ் சீரியஸ்னஸ் விச் வாஸ் ஃபார் பியாண்ட் தேர் இயர்ஸ். ஸோ அவர் பாருங்கன்னா இந்த வயசுக்கு மீறின ஒரு சீரியஸ்னஸ்னால் என்னது, அவங்க வயசுக்கு மீறின ஒரு உழைப்பு அவங்கக்கிட்ட அவங்க பார்க்குறாரு. இந்த வீக் விச் ஃபாலோட் விசா. ஸோ அந்த ஒரு வாரமும் அவங்க நிறைய தடவை அந்த ரெண்டு பாய்ஸையும் அவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் அவங்கக்கிட்டேருந்து அவங்க பெற்றுக்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேக் ஆஃப் ஏதோ அவங்களுக்கு தேவையான சிகரெட், அமெரிக்கன் சிகரெட் வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வாங்கி கொண்டு தராங்க. ஆர் சீட்ஸ் ஃபார் த ஓப்பரா, அது பெரிய தியேட்டர். ஸோ அங்கே சீட்டு வேணும், ஏதாவது வேணும்னா அங்கே அவங்களுக்கு இடம் பிடிச்சி தர்றதோ, அப்புறம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய நல்ல ரெஸ்டாரண்ட்டோட நேம் எல்லாம் கேட்டால் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு குழந்தைங்களையுமே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. நிக்கல் அண்ட் ஜேக்கபோ குட் பி Nicola and Jacopo could be relied upon to satisfy our needs. What struck one most was their willingness to work. During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruit, hawked newspaper, conducted tourists round the town and ran errands. ஸோ அவங்க ஓடி அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இதோட பார்த்த பிறகு நிக்கல் அண்ட் ஜே குட் பி ரிலைடு, அவங்க ஓடி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க. வாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ். ஸோ இன்னொரு விஷயம் அவர் ஆச்சரியப்பட வைக்கிறது என்ன, தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க். அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க எப்போவுமே தயாராக இருக்கிறாங்க. எப்படின்னா இந்த ஒரு டியூரிங் த சம்மர் டேஸில் இந்த ஒரு ஹாட்டான அந்த டைம்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெயிலில் உட்காந்து ஷூக்கு பாலிஷ் போடுறது என்ன, இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது என்ன, அண்ட் ஹேக்டு நியூஸ் பேப்பர் அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போடுறது என்ன. அது போக வர்ற டூரிஸ்ட்டுக்கு அவங்க கைடாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்கிறாங்க. ஸோ தே அண்ட் ரேன் அரன்ஸ், வேலை தேடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கஷ்டமான வேலைகளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க வில்லிங்னஸோட ரொம்ப விருப்பப்பட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒன் நைட் வி கேம் அப்பான் தம் இன் த windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. Nicolas sat up straight, tired. A bundle of unsold newspaper lay at his feet. Jacopo, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. ஸோ ஒன் நைட், ஒரு நாள் அவங்க அந்த இடத்த தாண்டி வர்றப்போ ஒரு ஆளரவுமே இல்லாமல் ஒரு டெசர்டட் ஸ்கொயர், அதான் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு விண்டினா கொஞ்சம் நல்லா காத்தடிச்சிட்ருக்கிற டைமில் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தேர் ரெஸ்டிங், ஒரு ஸ்டோன் பவர்மெண்ட் அந்த நடபாதையில் உட்காந்துட்ருக்குறாங்க. அந்த லைட்டுக்கு அடியில் நிக்கோலா உட்காந்துருக்குறான். ஸோ அவன் மேலே சாஞ்ச மாதிரி யார் உட்காந்துருக்கான்னா ஜேக்கோபோ. அவங்க காலுக்கடியில் அன்சோல்டு நியூஸ்பேப்பர், பண்டில் ஆஃப் நியூஸ்பேப்பர் அவங்க கால்கடியில் இருக்குது. ஹிஸ் ரெஸ்டிங் ஆன் ஹிஸ் பிரதர் ஷோல்டர் வாஸ் அஸ்லீப், அப்படி தூக்க கலக்கத்தில் இருக்கிறான் ஜேக்கோபோ. இட் வாஸ் நியர்லி மிட் நைட். பார்த்தீங்கன்னா அந்த டைம் என்னாச்சு, கிட்டத்தட்ட நடுராத்திரி ஆயிடுச்சு. ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா. ஸோ ஏன் இந்த டைமில் நீங்கள் வெளியே இருக்கிறீங்கன்னு யார் கேட்குறா, அந்த நரேட்டர் கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா, வி ஷல் செல் ஆல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன். ஸோ நாங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, லாஸ்ட் பஸ்ஸு இங்கேருந்து படுவாக்கு போகும், அந்த பஸ்ஸில் வரக்கூடிய மக்கள் யாரும் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்களோ அதை சேல் பண்ணிடணும் இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு. மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போத் லுக் ராதர் டயர்ட், வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார்.
ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சனால இவ்வளோ டயர்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வி ஆர் நாட் கம்ப்ளைண்ட். அவங்க ஆனால் அதை வந்து வேலை செஞ்சு டயர்டாக கூட அவங்க என்ன பண்ணிக்கல, வெளிப்படுத்திக்கல. பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you have a meal, it's usually black bread and figs. Tell me, what do you do with your money? ஸோ அடுத்த நாள் வந்து அவருக்கு ஒரு சின்ன டவுட். அந்த ஷூ பாலிஷ் போடுறப்ப ஹி ஆஸ்க்டு நிக்கோலா, ஜேக்கப், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனால் ரொம்ப நீங்கள் வேலை செஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸையும் நீங்கள் போடலை. நத்திங் ஆன் க்ளோத்ஸ், உங்களுடைய நல்ல ட்ரெஸ்ஸுக்காகவும் நீங்கள் செலவிடலை. ஆனால் நீங்கள் சாப்பிட்றதும் எனஃப். ஸோ பிளாக் பிரெட், அதாவது ரொம்ப சீப்பான ஒரு ஐட்டம், சாப்பிடக்கூடிய ஐட்டம், அதுதான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அண்ட் ஃபிக்ஸ், சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட், சரிங்களா, இதுதான் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. ஸோ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இத்தனை வேலை செஞ்சு உழைக்கிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட் டூ யூ வித் யுவர் மணி? இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹீ காலர் டீப்லி அண்டர் ஹிஸ் சன்பர்ன் அண்ட் தென் க்ரூ பேல். ஹீ லுக்டு டு த கிரவுண்ட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, டீப்லி அண்டர் ஹிஸ் சன்பர்ன், அந்த ரெண்டு பசங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹாட்டான சீசன்லேயும் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அண்ட் தென் க்ரூ பேல், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் அப்படி பார்த்துட்டு ஹீ லுக்டு டு த கிரவுண்ட், அவருக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா, ஐ சஜஸ்டட். ஹீ லுக்ட் அட் ஒன் சைட் வே, ஸ்போக் வித் அன் எஃபர்ட். ஸோ அவர் கேட்குறாரு, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குற பணம் எதுக்காக? எமிக்ரேட்னா நீங்கள் குடிபெயர்றது, இங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாங்கிற எண்ணத்தில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்துட்ருக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த டைமில் ஹி ஆஸ்க் வித் அன் எஃபர்ட், வி ஷுட் கிரேட்லி லைக் டு கோ டு த ஸ்டேட்ஸ், பட் ஹியர் அட் ப்ரெசென்ட் வி ஹாவ் அதர் பிளான்ஸ். ஸோ எங்களுக்கு ஐடியா இருக்குது, எங்கள் ஸ்டேட்ஸ்க்கு போகிற ஐடியா இருக்குது, ஆனால் இப்போ எங்களுடைய எண்ணம் அதல்ல. வி ஹாவ் அதர் பிளான்ஸ், எங்களுக்கு இன்னும் என்னது, வி ஹாவ் சம் அதர் பிளான்ஸ், வேறு ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா அது என்னங்கிறத அட் ப்ரெசண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு இன்னொரு பெரிய பிளான் அப்படிங்கிறத அந்த ஆத்தர் அந்த பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ வேலை செஞ்சு சேர்க்குற காசை பூரா அவங்க தன்னோட எந்த ஒரு பேசிக்கான செலவுகளுக்கும் அவங்க செலவிடாமல் இப்படி சேர்த்து வைக்கிறது, அவங்க எங்கேயோ போய் செட்டில் ஆகிறதுக்கு, நல்லா அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகிறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னு கேட்குறாரு. ஸோ அந்த பாய்ஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்காவுக்கு போவோம், ஆனால் இப்போ எங்களுக்கு அதை விட வேறு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இமீடியட்டாக அந்த நரேட்டர் கேட்குறாரு, வாட் பிளான்ஸ், என்ன பிளான்? ஹீ ஸ்மைல்ட் அன்கம்ஃபர்டபிளி. ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ஹி ஆன்சர் இன் அ லோ வாய்ஸ். ஸோ அவங்களுக்கு எந்த தேவைக்காக நாங்கள் வேலை செய்கிறவங்க என்ன பிளானுங்கிறத அவர்கிட்ட சொல்ல அவங்க விருப்பப்படலை. He answered in a low voice. So, well, I said, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? Nicholas shook his head, but suddenly Jacob said, sir, he burst out. Every Sunday we make a visit to the country, to Poleta, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car. So, அடுத்து அவர் என்ன கேட்குறாங்கன்னா, he smiled uncomfortably. அவர்கிட்ட என்ன பிளானுங்கிறத அவங்க சொல்லலை. அதனால் அவர் சொல்லி, இன்னும் ஒரு வாரத்தில் we are leaving on Monday. இந்த இடத்த விட்டு நாங்கள் மண்டே கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதுன்னா இந்த மண்டேக்குள்ளே நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக நிக்கோலா ஷூக் ஹிஸ் ஹெட், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். பட் சடன்லி ஜேக்கப்போ, ஸோ அவரோட தம்பி என்ன சொல்கிறான்னா, சார் ஹி பர்ஸ்ட் அவுட்னா இமீடியட்டாக அந்த இருக்கிற சூழ்நிலை அவங்க ஏற்கனவே டயர்டாக அவர் கேட்ட உடனே சொல்கிறான், எல்லா சண்டேவும் நாங்கள் இங்கேருந்து விசிட் டு த கண்ட்ரி, பக்கத்தில் இருக்க இன்னொரு கிராமத்துக்கு போவோம், டு பொலேட்டா, அந்த ஊருக்கு போவோம். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் நாங்கள் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். இந்த வாரம் நீங்கள் முடிஞ்சுன்னா எங்களை கொண்டு வந்து அங்கே ட்ராப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, உங்களோட காரில் எங்களை கொண்டு போய் அந்த பிளேஸ்க்கு விட முடியுமான்னு கேட்குறாரு. ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் Doogie he might have the Sunday off. However, I answered, I will drive you அவுட் மைசெல்ஃப். ஸோ ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டிரைவருக்கு சண்டே லீவுன்னு சொல்லிட்டார், அடுத்த நாள் ஊர் கிளம்புங்கிறதுக்காக. ஸோ அவரே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு விடலாங்கிறத ஹீ இன்ஃபார்ம்ட். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் ஹி மைட் ஹவ் த சண்டே ஆஃப். ஸோ சண்டே லீவ் எடுத்துக்க சொல்லிட்டார். ஸோ ஹவெவர் ஐ ஆன்சர், ஐ வில் டிரைவ் யூ அவுட் மைசெல்ஃப். நானே உங்களுக்காக கார் எடுத்துகிட்டு வரேன். தெர் வாஸ் அ பாஸ். நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங்கர் பிரதர் இன் வெக்ஸேஷன். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் சார். ஸோ தெர் வாஸ் எ பாஸ். அந்த டைமில் நிக்கோலாவோட ஒன்றும் பேச முடியல, அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அமைதி நிலவுது அந்த இடத்துல. ஸோ பிரதர் இன் வெக்ஸேஷன், வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் சார். வெக்ஸேஷனை கொஞ்சம் அவங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு நாங்கள் எதுவும் ட்ரபிள் கொடுக்கலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. பசங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன ஒரு ட்ரபிளும் கொடுக்கலையேன்னு கேட்குறாங்க. It won't be any trouble. He bit his lip.
Then in a rather put out tone, he said, very well. ஸோ அதெல்லாம் எனக்கு எந்த ட்ரபிளும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destination would be some humble dwellings, but directed by Jacopo we drew up to a large red roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath my 2 passengers had leaped from the car. ஸோ அடுத்த நாள் மத்தியானம் ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறாங்க. ஸோ ஹில் சைடில் இருக்க அவரே வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாரு, ஏதோ சின்ன இடமா இருக்கும், இவங்களோட லெவலுக்கு ஒரு சின்ன பிளேஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டாரு. பட் டைரக்டட் பை த ஜேக்கபோ அவன் வழி சொல்லிகிட்டே போகிறான். அவர் பார்த்தா அந்த கடைசி அந்த கார் போய் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஹி ட்ரூ அப் லார்ஜ் ரெட் ரூஃப் வில்லா, ஒரு பெரிய ஒரு சிவப்பு கூரை வேந்த ஒரு பெரிய வில்லா முன்னாடி ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி போய் நிற்கிது. சரௌண்டட் பை எ ஹை ஸ்டோன் வால், சுற்றி கற்களாலான ஒரு பெரிய காம்பவுண்ட் வால். ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ் மை ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரெத். அதுலேருந்து அவர் வெளியே இவ்வளோ பெரிய இடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிது கார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் கார்லேருந்து ஜம்ப் பண்ணி உள்ளே போகிறாங்க. வி ஷால் நாட் பி லாங் சார், ஹெர்காஸ் ஒன்லி அன் hour. Maybe you had like to go to the cafe in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம், within an hour we will be back. ஸோ நீங்கள் அது வரைக்கும் இங்கே இருக்கிற அந்த வில்லேஜில் அந்த ஏதாவது காஃபி ஷாப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையானது சாப்பிட்டுட்ருங்க. அவருடைய பதில் கூட எதிர்பார்க்காம they disappeared beyond the corner of the wall. அந்த வால் வரைக்கும் உள்ளே போயாச்சு. After a few minutes I found a grilled side entrance and determinedly rang the bell. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க உள்ளே போய் அந்த கிரில்டு, அதாவது அந்த கம்பி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் உள்ளே என்ட்ராகி அவங்க பெல் அடிக்கிறத அவர் பார்த்துட்ருக்கிறாரு. A pleasant looking woman with a steel rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trainers. ஸோ அவர் ரெண்டாவது இவங்க உள்ளே போயிட்டாங்க. இவர் போய் அந்த பெல்லை அடித்து அந்த கிரில்லு போட்ட கேட்டு முன்னாடி நின்று அவர் காலிங் பெல் அடிக்கிறாரு. ஸோ அவர் அடித்த உடனே உள்ளேருந்து ப்ளசன்ட் லுக்கிங் ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றத்துடைய ஒரு லேடி வெளியே வராங்க. அவங்க ஸ்பெக்டக்கிள்ஸ் வேர் பண்ணிக்கிறாங்க. ஐ பிளிங்க்ட் saw that she dressed in white uniform. அவங்க ஒரு ஒயிட் யூனிஃபார்மில் அதை பார்த்தோன்னே he confirmed she was a nurse. I just brought 2 small boys here. நான் 2 சின்ன பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். Yes, her face lit up. She opened the door to admit me, Nicole and Jacopo. I will take you up. ஸோ அவங்க யாரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, அப்படி 2 பாய்ஸை கூட்டிகிட்டு வந்து நிக்கோல் ஜெப் அப்படின்னா அந்த அம்மா ஒரு சிரிச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, கேட்டை திறந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. She led me through a cool child vestibule in the hospital. For hospital the villa had become. சரிங்களா? ஸோ அது ஒரு பெரிய பிளேஸ், இப்போ அது ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்குது. வெஸ்டிபியூல்னு அவங்களுக்கு தெரியும், அந்த லான்ச் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வராண்டா பகுதியில் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் cubicle the nurse paused, put her finger to her lips and with a smile bade me look through the glass partition. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who propped up on pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. One could see at a glance her resemblance to her brothers. A vase of wild flowers stood on her table beside the dish of fruit and several books. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாலேருந்து உள்ளே போய் ஒரு டோர் வெளியே பார்க்குறப்போ அந்த நர்ஸ் பாஸ் பண்ணுறவங்க உள்ளே பார்த்தா put her fingers to her lips and with a smile bade me look through the அவர் எந்த சத்தம் போடாதீங்கன்னு அவங்க வாயில் அமைதியாக காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வழியாக பார்த்தா 2 பசங்களும் உள்ளே ஒரு ரூமில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 years ஏஜ் இருக்கக்கூடிய பொண்ணு. அந்த பில்லோஸ்லாம் வச்சு சாஞ்சிருக்கிறாங்க. வியரிங் எ pretty lace jacket was leading to their chatterனா அவங்களோட கம்யூனிகேஷன், ஏதோ நல்ல பேச்சு 2 பேர் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. her eyes was soft and tender. அது அவங்கள பார்க்குறப்போ அந்த பொண்ணு வந்து இந்த 2 பாய்ஸில் ஒருத்தவங்களோட ரிசம்பிளன்ஸ் அவங்களுடைய தோற்றத்திலே இருக்கிறாங்க. எ வேஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளாஸில் அப்படி ஒரு ஃப்ளவர் வாஸில் பூக்கள்லாம் இருக்குது. அண்ட் பிசைட் டிஷ் ஆஃப் ஃப்ரூட், நிறைய ஃப்ரூட்ஸும் அங்கே வச்சுக்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் புக்ஸும் இருக்குது அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல. won't you go in, the nurse murmured. Lucia will be pleased to see you. நம்ம உடனே கேட்குறாங்க, நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு the nurse murmured கேட்குறாங்க. லூசியா will be pleased, உங்களை பார்த்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த 2 பசங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் என்ன, லூசியா. I shook my head and turned away. I felt I could not bear to intrude upon this happy family party, but at the foot of this staircase I drew up and begged her to tell me all they knew about these boys. So
இப்போ ஐ ஷூக் மை ஹெட், நான் உள்ளே போகல அப்படிங்கிறாரு. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரியூட், அதாவது அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய கான்வர்சேஷனில் நான் கலந்துக்க விரும்பலை. அந்த ஹாப்பி ஃபேமிலியோட சந்தோஷத்தில் நான் வந்து உள்ளே நுழையலை. பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ், கீழே அவர் படி விட்டு இறங்கி வந்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மாட்ட ஒரு மெதுவாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. இந்த பசங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, டெல் மீ வாட் நோ அபவுட் தீஸ் பாய்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் அந்த பசங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஷி வாஸ் eager to do. They were, she explained, quite alone in the world except for this sister Lucia. Their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. They had always known as a comfortable and cultural life. ஸோ இப்போ அவங்க ஆர்வமாக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை பற்றியும் இந்த பசங்களை பற்றி தெரிஞ்ச விஷயத்த இப்போ அந்த நரேட்டர் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. தேவர் குவைட் அலோன் இன் த வேர்ல்டு, யாருமே இல்லை, அவங்க எல்லாருமே தனிமையாக உள்ளவங்க. எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர் லூசியா, இவங்க அப்போ அந்த 2 இப்போ உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னா இவங்களோட சிஸ்டர், பேர் லூசியா. இதை தாண்டி அவங்க அப்பா இருந்தார், விடோயர். ஸோ அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். வெல் நோன் சிங்கர். அது இல்லாமல் ஹேட் பீன் கில்ட் இன் த ஏர்லி பார்ட் ஆஃப் த வார். அந்த ஜெர்மனி போரில் அவர் என்ன பண்ணிட்டார், கொல்லப்பட்டார், அவர் இறந்துட்டார். ஷார்ட்லி ஆஃப்டர் எ பாம் ஹேட் டெஸ்ட்ராய்ட் தேர் ஹோம். ஸோ அதில் அந்த போர் நடந்த அந்த போர்க்களத்தினால அந்த வீசப்பட்ட பாம் பிளாஸ்டில் அவங்களுக்கு வீடும் என்ன ஆயிடுச்சுன்னா டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ சடன்லி தி 3 சில்ட்ரன் எங்கே வந்தாச்சு, நடு ரோட்டுக்கு. அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. ஸோ தே ஹேட் ஆல்வேஸ் நோன் ஏ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர் லைஃப். பட் ஆனாலும் அவங்க இப்போ எப்படி இருந்துருக்காங்க, தே கம்ஃபர்ட் அண்ட் கல்ச்சர் லைஃப். லூசியா ஹேட் herself been training as a singer and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. ஸோ அந்த டைமில் அப்படி நல்ல ஒரு அளவுக்கு கலாச்சாரத்தோடு வாழ்ந்திருந்த குடும்பம் திடீர்னு யாருமே இல்லாமல் நடுத்தருக்கு அந்த மாதிரி வந்துச்சு. அவங்களோட சிஸ்டர் லூசியாவும் என்னது ஒரு ட்ரெயின்டு சிங்கர் அண்ட் தே ஹேட் சஃபர்ட் ஹாரிபிளி நியர் ஸ்டார்வேஷன். ஸோ அந்த போர்னால் ஏற்பட்ட பஞ்சத்துலேயும் அப்புறம் அவங்களுக்கு அந்த கோல்டு வின்டர் டைம்லேயும் தேவர் வெரி மச் சஃபர். அவங்க அந்த அப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியே ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தே ஆர் வெரி மச் ஸ்ட்ரகிளிங். ஃபார் மந்த்ஸ் தே ஹேட் பேர்லி கெப்ட் தெம்செல்ஸ் அலைவ் இன் எ சார்ட் ஆஃப் ஷெல்டர் தே பில்ட் வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அமிஸ்ட் த ரபல். ஸோ வீடு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போரில் அவங்க வீடு பாதி அழிஞ்சு போச்சு. ஸோ திரும்பவும் என்ன பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேர்லி கெப்ட் தெம்செல்ஸ் அலைவ், அதனால் இப்படியும் வாழ்ந்தாகணுமே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷெல்டர் தே பில்ட் வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ். அவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த உடஞ்ச பிரிக்கு, அந்த ரெபல்னா என்னென்னா அந்த உடஞ்சி போன அங்கங்கே கிடக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து வச்சு அவங்க ஒரு ஷெல்டர் மேக் பண்ணிக்கிட்டாங்க. தென் ஃபார் 3 years த ஜெர்மன்ஸ் ரூல்டு த சிட்டி. ஒரு 3 வருஷம் ஜெர்மனியர்கள் அந்த சிட்டி ஆட்சி. த பாய்ஸ் க்ரூ டு ஹேட் த ஜெர்மன்ஸ். அவங்க வளர அவங்களுக்கு ஜெர்மனியர்கள் மேலே ஒரு வெறுப்பே வந்துச்சு. when the resistance movement begins secretly to form, they were among the first to join. ஸோ அதாவது ஜெர்மனியர்களை எதிர்த்து ஏதாவது ஒரு அமைப்பு உருவாச்சுன்னா நாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா நாம் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் நாமளாக தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. when the war was over and we had peace at last, they came back to their beloved sister and they found her suffering from tuberculosis. fine. ஸோ வாரெலாம் ஓவராச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாளாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியான வாழ்க்கை நிலவிச்சு. தே கேம் டு அவங்க சிஸ்டர் கூட அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்க சிஸ்டர் எதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் தே ஃபவுண்ட் ஹர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்வைன். ஸோ அவங்க இப்போது டிபி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஷி பாஸ்ட் took a quick breath. Did they give up? I do not have to answer that question. They brought her here, proceeded us to take her into the hospital. In the 12 months she has been our patient. She has made good progress. There is every hope that one day she will walk and sing again. So now ஸோ ஷி வாஸ் டுக் ஏ குயிக் பிரெத். இப்போ அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு இப்போ இடையில கொஞ்சம் நிறுத்திக்கிறாங்க அந்த நர்ஸ். டிட் தே கிவ் அப்? ஆனால் அவங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு உடனே அவங்க அக்கா விட்டு வெளியில்லை. ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர் தட் கொஷின். அவங்க விட்டுட்டானோ. தே ப்ராட் ஹியர். உடனே அவங்கள எங்கே கூட்டிகிட்டு வராங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. போஸ்டிவேட்டட் அஸ் டு டேக் ஹர் இன் டு த ஹாஸ்பிட்டல். அவங்கள கஷ்டப்பட்டு
கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இந்த 12 months இப்போ இங்கே வந்து கிட்ட 12 months கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. ஷி ஹஸ் பீன் அவர் பேஷண்ட். இப்போ அவங்களோட பேஷண்ட்டாக கிட்டத்தட்ட 1 year. ஷி ஹஸ் மேட் குட் ப்ராக்ரஸ். இப்போ வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. தெர் இஸ் எ ஹோப் தட் ஒன் டே ஷி வில் வாக் அண்ட் சிங் அகெயின். திரும்பவும் அவங்க என்ன பண்ண அவங்களால பாட முடியும் அப்படிங்கிறது அந்த நர்ஸோட. அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ். ஃபுட் டு ஸ்கேர் அண்ட் டியர் வி குட் நாட் கீப் கோயிங் அன்லெஸ் வி சார்ஜ் a fee. But every week Lucia's brother have made their payment. Of course, everything is so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fee. But every week, Lucia's brothers have made their payment. She added simply, I don't know what they do. I do not ask. Work is scarce in Verona, but whatever it is, I know they do it well. Of course, everything is so difficult now. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஃபுட் ஸோ ஸ்கேர் அண்ட் டியர். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கூட we could not keep going unless we charged a fee. நாங்கள் என்ன பண்ணலாம், ஃபுட்டு இதெல்லாம் என்னமா எங்களால் கொடுக்க முடிஞ்சால் கூட, ஆனால் we have charged a fee. ஃபீஸ் இல்லாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர் ஹவ் மேட் தேயர் பேமெண்ட். அவங்க ஒவ்வொரு வாரமும் அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பணத்தை கொண்டு வந்து இங்கே கட்டிடுவாங்க. ஷி ஆடட் சிம்பிளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டோ நாட் ஆஸ்க். நான் இதுவரை கேட்டதில்லை. ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனா. வெரோனாவில் வேலை இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தே டூ இட் வெல். இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க. எஸ், ஐ அக்ரி. தே குடின் டூ இட் பெட்டர். ஸோ அதை நானும் ஒத்துக்கிறேன்னு அவர் சொல்கிறார். ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின்ட் மீ அண்ட் தென் ட்ரூ தெம் பேக் டு த சிட்டி. They sat beside me, not speaking. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret, yet their devotion had touched me deeply. ஸோ இவர் இந்த நர்ஸுக்கிட்டேருந்து எல்லா விஷயங்களும் கலெக்ட் பண்ணிவிட்டு நவ் ஹி வாஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி அவர் காமிச்சிக்கிறாரு. அண்ட் அவங்கள ரெண்டாவது திரும்ப கூட்டிகிட்டு வர்றப்பவும் அவர் எதுவும் பேசலை. அவங்களும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல. ஸோ அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு மன கஷ்டத்தை அந்த சீக்ரெட்டாகவே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவங்களும் விரும்பலை. They had safely kept their secret, yet their devotion had touched me deeply. ஸோ அந்த டிவோஷன், ஆத்மார்த்தமான அந்த உண்மையான ஒரு விஷயம், அதை மற்றவங்ககிட்ட சொல்லி அந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ண அவங்க விரும்பலை. ஸோ அந்த விஷயம் அவங்க வயசுக்கு மீறின ஒரு சில விஷயம், அதை அவரோட மனசை அது ரொம்ப தொட்டுருச்சு. வார் ஹேட் நாட் broken their spirit. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. ஸோ அந்த போர் அவங்களுடைய ஸ்பிரிட்டை வந்து என்ன நடந்துச்சு முடிஞ்சதோ நம்ம அப்படின்ல. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வீடு இல்லை, அதுலேருந்து வெளியே வந்து திரும்ப அவங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகளை ஏற்று தேர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் brought a new nobility. அவங்களுக்கு வந்து செல்ஃப்லெஸ்னால் என்னது, எந்த விதமான ஒரு செல்ஃபிஷ்னஸ், தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாத தேர் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் brought a new nobility to human life. அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறாங்க. gave promise of a greater hope for human society. இது ஹியூமன் சொசைட்டிக்கு ஒரு நல்ல எதை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 brothers, ஒரு 2 சில்ட்ரனை அவங்க என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, என்ன நேம் கொடுத்துட்டாங்க, 2 gentlemen of Verona. பட் தே ஆர் வெரி சைல்டிஷ், பட் 2 gentlemen of Veronaன்னு அந்த டைட்டில் கொடுக்கக்கூடிய ரீசன் என்னென்னா, வயசுக்கு மீறி அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்க, அந்த அவங்களோட ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி முடியுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ஸ்டோரி இதோட முடியுது. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த போயமோட செகண்ட் பார்ட் நான் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கம்ப்ளீட். ஓகேவா? தேங்க்யூ.